ஹாய் மக்களே, வெல்கம் டு டிடி விலாக். நாம் இன்றைக்கி 2020 தான் எம்சாண்டுக்கு வந்திருக்கோம். எம்சாண்டு 20 வேணுமா. இன்றைக்கி ஒரே நாளில் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்றதை பார்க்கலாம். ஒன் டே சேலரி எவ்வளோ, ஒன் டே வருமானம் எவ்வளோ, ஓனருக்கு வருது, நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். போகலாம் வாங்க. வேக்கம் இல்லை வண்டியில், வேக்கம் ஏற்றினுக்கிறேங்க. இப்போதான் இது பிரிண்ட்டு, இது பேக்கு. நம்ம ஊரில் ரோடு போடுறாங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அந்த வேலை தான் தீவிரமாக நடந்து நிற்குது. அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும். எப்பயுமே ஸ்கூல் டைமு, ஸ்கூல் வேனு, பஸ்ஸு எல்லாமே வரும். அதனால் நம்ம மெதுவாக தான் போகணும். கிட்ட இருக்கிற ஊருக்கு வந்துட்டோம். உங்களை 6 மணிக்கு பார்த்து பொறுமையாக தான் போகணும். வண்டி வரும். யார் யாரெல்லாம் காலையில் டீ குடிக்கிறோம்னா அவங்களாம் லைக் பண்ணுங்க. டீ குடிச்சு தான் நம்ம போகணும். ப்ரெஸ் பண்ணாமல் டீ குடிக்கிறவங்கலாம் லைக் பண்ணுங்க. இல்லை வண்டி அங்கே நிப்பாட்டினாங்க பார்த்தீங்களா? நிறைய பேர் ஓட்ட தெரியாமல் அது மாதிரி நிப்பாட்டிக்கோங்க. நம்ம பார்த்து பொறுமையாக தான் போகணும். வழக்கமாக போகிற யோசனை தான் நான் போகிறேங்க. இன்றைக்கும் நம்ம போயிட்டு செகண்ட் லோடு போட்டாங்கன்னா கொஞ்சம் குயிக்காக ஒரு 4 லோடு பண்ணிட்டு ஒரு 4 லோடு ஓட்டிடலாம். இல்லைன்னா கொஞ்சம் டிலே ஆகும். பார்க்கலாம். இந்த இதில் தான் பாருங்க டிராபிக் எப்படி ஆகுது. வேற போட்டுக்கிறாங்க. அடிக்கடி இந்த ரோட்ல வேற வரக்கூடாதுன்னு எதனால பண்ணிடுறாங்க. அதனால பொறுமையா தான் போகணும். நம்ம வண்டி ஒன்றும் கிரீஸு அடியிலே அடையுது, சவுண்ட் வருது. டிராக்டர் லோடு போட்டு போகுது. அது வேற கஷ்டம் கொண்டு வர மாட்டேங்குது. நம்ம வேற பிளான்ட்டுக்கு போகிறாங்க. என்னால் வீடியோ போடாததுக்கு ஒரு ரீசன் இருக்கு. டெத் ஒன்று ஆயிடுச்சு. அதனால தான் வீடியோ போடல, போஸ்ட் பண்ணல. எதனாலும் பார்த்தா சிகரெட்டு குடிச்சு லங்ஸ்லாம் எஃபெக்ட் ஆகிட்டு மாட்டேங்குது. நல்ல ஃபுல்லு ப்ராப்ளம் ஆகி ஹாஸ்பிட்டலில் அது இதுன்னு அழிஞ்சதுனால வீடியோ போட முடியல. இனிமேல் ரெகுலராக வந்துடும்.
ஆனால் எல்லா படத்துலையும் போடுறாங்க ஸ்மோக்கிங் அதே மாதிரி தான் டோன்ட் ட்ரிங்க்னு போடுறாங்க. குடியை கெடுக்கும், குடி பழக்கத்தை கெடுக்கணும். ஆனால் அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. விளம்பரத்துக்கோசம் தான் அது படத்துலையும் சரி சீரியல் எல்லாத்துலேயுமே போடுறாங்க. நம்மளால எது பண்ணக்கூடாதுன்னாங்களோ அதை தான் பண்ணுறாங்க. அது செய்யப்பட்ட பொருளை தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களை என்னதான் சொன்னாலையும் அவங்க அதை திறந்த மாட்டேங்கிறாங்க. மேக்ஸிமம் நைட்டு வேலை செய்கிறவங்கன்னா அது மாதிரி போய் அடிக்ட் ஆகிடுறாங்க டக்குன்னு. அப்புறம் ஸ்கூல் பசங்க மேக்ஸிமம் அதனால் அதெல்லாம் பண்ணாதீங்க. நான் அதான் சொன்னேன். நான் பின் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். பிடிக்கும் போது நல்லதாங்க. முன்னாடி அப்புறம் ஹாஸ்பிட்டலு வீடு முன்னாடி கொஞ்சம் வாங்கணும், வருத்தப்படுற மாதிரி ஆயிரும். பாருங்க, முன்னாடி 2 வண்டி புல்லோடு கொண்டு வந்துருக்குது. அந்த வண்டி தான் போடுறாங்க. நம்ம முன்னாடி பால் வண்டி போகுது. அவர் சும்மா அரல் அடிச்சு டென்ஷன் பண்ணுறாரு. நீங்களும் அண்ணா வண்டி ஓட்டும்போது இது மாதிரி பண்ணியிருப்போங்க. அதுக்குன்னு நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தருக்கெல்லாம் கோபப்பட முடியாது. நம்ம அரல் அடித்தா வழி விட்டுருந்தோம். அவர் எவ்வளோ தூரம் போகிறாரு, என்ன போகிறாருன்னு பார்க்கலாம். நான் வழி விட்டு அவர் பின்னாடி போகிறான்னு பாருங்க. அவரும் அதே ஸ்பீடில் தான் போகிறாரு. 50 தான் போகிறாரு அவரும். நாமளும் 50 தான் போகிறாங்க. அவங்க பிளான்ட் பக்கம் வந்துச்சுங்க. காலையிலே கெடா விருந்து, கடாய் வெட்டுறாங்க மக்கள். வண்டி சும்மா எடுத்துட்டு போறாங்க. நான் தெரியல, மெட்டீரியல் இருக்குது. வண்டி தான், வண்டி இல்லையே. ஆஹா, வாங்க பிளான்ட்ல போய் பார்க்கலாம். மெட்டீரியல் கீது மக்களே. அதனால இதை போட்டுன்னு போய் அன்லோடு பண்ணிட்டு திரும்ப அந்தாட்டி எம்சாண்டுக்கு வரணும். பில்லு பொறுத்து போலாங்க. போட்டுங்க வண்டி எடுத்துன்னு கிளம்பலாம். பாயிண்ட்டுக்கு போய் உள்ளலாம் வாங்க. லோடு போட்டுங்க மக்களே. பாருங்க நீங்களே புரியுதுங்களா? லோடு போட்டுங்க. நம்ம அவ்வளோதான், கிளம்பலாம். போக பார்க்கலாம். அப்படியே அன்லோடு பாயிண்ட் வர சிட்டிக்கு போகணும். தண்ணி விட்டு போகணும். தண்ணி அங்கே அடிக்கிறாங்க பாருங்க. அங்கே கொஞ்சமாக விட்டுன்னு போனோம். சரி, தண்ணி அடிச்சிட்டாங்க மக்களே. பாருங்க நீங்களே, உங்களுக்கு காட்டுறான். சரிங்களா? அப்போதான் டெஸ்ட்டு பறக்காது. பின்னாடி வர வண்டிக்கு எதுவும் இடைஞ்சல் இல்லாமல் வருவாங்க. அவ்வளோதான், நம்ம வந்துட்டு சிட்டிக்கு இன்னொரு சிட்டிக்கு போகணும். இதோட கொஞ்சம் பெரிய சிட்டி அது. அந்த சிட்டிக்கு போனால் சிட்டிக்குள்ளவே அங்களோடு பில்டிங்லாம் பயங்கரமாக கட்டிக்கிறாங்க.
எங்களை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இதோட பயங்கரமாக கட்டி கொடுக்குவோம். டிசைனா எல்லா ஒர்க்கும் செய்கிறோங்க நாங்களே. கான்டாக்ட் பண்ணுங்க. மேஸ்திரி வேறு ஒரே டிபார்ட்மெண்ட்டாரு. எங்கே வரீங்கன்னு நம்மளுக்கு தான் பாலவாடி அந்த இது தாண்டி போயிடுக்கிறோம். 50 பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், பாலவாடி தானே. அதெல்லாம் ஒன்றும் ஒரு 10 நிமிஷத்தில் போயிடுங்க பாலவாடிக்கு. அவர் வேறு நாங்கள் தான் யாராவது வாங்க கொட்டிட்டு போயிடலாம் அப்படின்றாரு. 2 தடவை போட்டுருவோம். தருமபுரி போனோம் வேலைக்குது. தாரோட அந்த செக் கலெக்ஷன் பண்ணோம். வண்டி அங்கே தான் இருக்குது, நாம் போகல. அதை சொன்னோம்ல டிஸ்டன்ஸ் பண்ணு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாம் முதலோட அன்லோடு பண்ணிட்டு 2வது லோடு போயிருக்கிறோம். மேஸ்திரி வந்து நீ வந்து அருமையாக ஆர்டர் பண்ணுறாரு. அவர் சொன்ன போதெல்லாம் எனக்கு ஒரு ஞாபகம் வரும். நான் ஃபஸ்ட்டு வேலை செஞ்ச இடத்துல ஒரு டிரைவர் சொன்னதான், டிரைவர் சிட்டி ஏற்றி எதுனா பார்க்கும் அப்படின்னாரு. அவர் சொன்னது கரெக்டு தான். உங்கள் லைஃப்பில் அதுமாரி எதனா நடந்திருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த ஸ்கூலில் படிச்சிங்களா அவங்கள கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோவா வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, தண்ணி பற்றாக்குறை ஏற்படுது. அது என்ன சொல்யூஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நானே தினையும் கமெண்ட் பண்ணுங்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்க சொன்னோம், யாரும் இது பண்ணுறதில்ல. நம்ம வேறு பிளான்ட்டுக்கு போகிறோம். அந்த பிளான்ட்டில் மெட்டீரியல் இருக்குன்ட்டாங்க, அதனால தான் அங்கே போகிறோம். ஆல்ரெடி அந்த பிளான்ட்டுக்கு போயினுக்கிறோம். அந்த பிளான்ட்டில் கொஞ்சம் லோடு கொஞ்சம் அக்யூரேட்டாக போடுவாங்க, சேர்த்தி போட மாட்டாங்க. அதனால் அந்த பிளான்ட்டுக்கு அதிகமாக யாரும் போக மாட்டாங்க. நமக்கு வழி இல்லாதனால நம்ம அந்த பிளான்ட்டுக்கு போகிறதாச்சு. கார் ஓடுறவங்க கீழே இறங்க மாட்டேங்கிறாங்க, என்னன்னே தெரியல. நீங்களும் கார் ஓடுனீங்க இருந்ததை பண்ணுறீங்களான்னு சொல்லுங்க. நானும் அது மாரி பண்ணுறதில்ல. இடங்க வந்தா ஓரம் போடுவான். டீயத்தை போட்டுனே அந்த பக்கம் வரவனே தெரியல மாட்டோமே. டீயத்தை போட்டு வராங்க. இவரும் ஏதோ ஒரு பக்கம் டீயத்தை போட்டுன்னு வர்றாங்க. ஏன் வராங்கன்னு தெரியல. இவ்வளோ வேற இல்லை, கம்பெனிக்குன்னு தெரியல. இவ்வளோ நிற்கிறபடியே நம்ம போயிடணும். பிளான்ட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். நல்லா பிளான்ட்டுக்கு வழியில் போயினுக்கிறேங்க. மண் ரோட்டில் தார் ரோட்டில் ஓடுறத விட அவ்வளோ கஷ்டமாக இல்லை. மண் ரோட்டில் ஓடுறது அடகு போடக்குன்னு. ரேட் வைக்கிறாங்க கைஸ். வண்டி வேகமாக போக மாட்டேங்குது. முன்னாடி 2 வண்டி வருது. பசுமைகளாம் பஞ்சமே எல்லாமே இருப்பாருங்க. நல்லா எது சொல்ல வந்து மறந்துட்டு பாருங்க. தார் ரோட்ல கூட ஓடுறது கஷ்டமா இல்லை, இந்த கோல்டி ரோட்ல ஓடுறது
கைகால்லாம் வலிக்குது, இடுப்பு வலிக்குது. ரோடெலாம் கொஞ்சம் சரி பண்ணி விட்டா ஆகும். அவங்க பிளான்ட்டுக்கு தான் போகிறேங்க நம்ம. பிளான்ட்டுக்கு வந்துங்க. அந்த வண்டி அம்சன்னு போட்டு வந்துக்குது. இந்த வண்டியில் பில்லு போகிறது பண்ணிடுறாங்க. நான் போகலாம் வாங்க. அவ்வளோ பில்லு போட்டுன்னு வந்துட்டுங்க. வண்டி அங்கே லோடு போட்டுக்குது. லோடரு அதுங்க வந்ததும் நம்ம அவ்வளோ லோடு போடலாம். பாயிண்டில் இறங்க நம்ம இப்போ தெரிஞ்சுங்களா உங்களுக்கு மெட்டீரியல் போட்டுறது. அவ்வளோவா பின்னாடி விட்டால் லோடு போடுவாங்க. அவ்வளோதான் போட்டுன்னு கிளம்ப வேண்டியதுதான். பில்லு கொடுத்துடுங்க கைஸ். லோடு அமைச்சி போட்டு போக வேண்டியது தான். எத்தனையோ வருதான் நமக்கு லோடு போடுறாரு. ஜேசிபி லோடு போகிறது ஃபுல்லாக போடுங்க, ஃபுல்லாக போடுறதுன்றீங்க. இல்லை ஃபுல்லாக போடுறேன் பாருங்க. அவ்வளோதான் போட்டு வந்துட்டேன் கைஸ். அவ்வளோதான் பில்லு போட்டு வந்து போய் பர்மிட் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு கண்டினியூ பண்ணுறோம். இதுங்க மக்களே, அவ்வளோதான் கிளம்பலாம் நம்ம வண்டியில் ஏறி. ரயில் போகுது பாருங்க மக்களே. பாருங்க எங்கெல்லாம் கேட்குதுங்க, தெரியுதுங்களா? பாருங்க மக்களே, புளியா மரம் போயிட்டு தேங்காய் மரம் வைக்கிற நிலைமை வந்துட்டோம் நம்ம. பாருங்க நீங்களே, தேங்காய் மரம் வச்சுக்கிறாங்க. அப்போல்லாம் புளியா மரம் சவுண்டு கேட்கலாம்னு சொல்லி வச்சுக்குவாங்க. இப்போலாம் தேங்காய் மரம் வச்சுக்கிறாங்க ரோடு வரும். லோடு பண்ணிட்டுங்க மக்களே. அவ்வளோதான் கிளம்ப வேண்டியது தான். உங்களுக்கு எதனா மெட்டீரியல் வேணால் கால் பண்ணுங்க. குறைந்த விலையில் நிறைய இந்த பொருள் தரோம் நாங்கள். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.